ஈரானை பொறுத்தவரையில் சரண்டரா சண்டையா என்கிற இடத்துல அவர்கள் சண்டைக்கு முடிவெடுத்து விட்டார்கள் என்பது ரொம்ப தெளிவான விவகாரமாக மாறி இருக்கிறது. சண்டைக்கு அவங்க தயாராகிட்டாங்க, அதுக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டாங்க, சரண்டர் ஆகிறது இல்லைங்கிறத திட்ட தெளிவாக முடிவெடுத்துட்டாங்கிறத எல்லா நடவடிக்கைகளும் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்களையும் அவருடைய மகன், அவருடைய வாரிசாக இருக்கிற மகனையும் கொள்வதுதான் அடுத்த திட்டமாக அமெரிக்கா பரிசீலிக்கிறது என்கிற தகவல்களை இன்றைக்கு அமெரிக்காவினுடைய செய்தி வலைதளமாக இருக்கக்கூடிய ஆக்சியோஸ் வெளியிட்டிருப்பதை அரபுலக செய்திகள் பலவும் எடுத்து சொல்லி இருக்கின்றன. குறிப்பாக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தின் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 ஆண்டுகள் தொடர்ந்த யுத்தம் தற்போது யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 135வது நாளிலே நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பாலஸ்தீனத்திற்கான பீஸ் கவுன்சில் அமைதி வாரியம் என்றொன்றை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நியமித்திருக்கிறார். அதற்கான அடுத்த கட்ட பணிகளை முன்னெடுக்கப் போகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இதுவரைக்கும் பாலஸ்தீன பீஸ் கவுன்சிலுடைய முதல் திட்டமாக இருக்கிற ரஃபா பார்டரை முழுமையாக திறப்பது கூட நடைமுறைக்கு வரவில்லை. ரஃபா பார்டரை திறக்க போறோம் என்று சொன்னாங்க, பிறகு திறந்ததாக சொன்னாங்க. ஆனால் ரஃபா பார்டர்ல இருந்து ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒப்பந்த பிரகாரம் 600 கண்டெய்னர்களில் உணவு, தண்ணீர், மருந்துகள், பெட்ரோல் உள்ளிட்டவைகள் வரணும். ஆனால் எதுவுமே வராமல் 120க்கு குறைவான கண்டெய்னர்கள் தான் ஒவ்வொரு நாளும் அனுமதிக்கப்படுகிறது. எனவே அமைதி வாரியத்தினால் நடைபெற வேண்டிய மிக முக்கியமான காரியம் கூட இன்னும் நடைபெறவில்லை என்பதுதான் இங்க நம்ம பார்க்கக்கூடிய கவலையான நிகழ்வாக இருக்கிறது. இந்த தருணத்தில் அதற்கு அடுத்ததாக காசாவினுடைய உள்நாட்டு படைப்பிரிவை பொறுத்தவரையில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் படைக்கு நீங்க தாராளமாக பயிற்சி கொடுக்கலாம். ஆனால் பாதுகாப்பு எங்க கையில தான் இருக்கும். நீங்க உள்நாட்டு பாதுகாப்பை பார்த்துக்கிறணும். இஸ்ரேல் உள்ள நுழைவாங்களாக இருந்து அதை நீங்க தடுக்கணும். தடுக்காத பட்சத்தில் கண்டிப்பாக நாங்கள் அதற்கு பதிலடி கொடுப்போம் என்கிற விவகாரங்களை தொடர்ந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சொல்வது மட்டுமில்லாமல் நாங்கள் ஆயுதங்களை கீழே வைக்க மாட்டோம் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இப்படியான சூழல்ல தான் காசாவில் ஆரம்பித்த இந்த தீப்பரவல் தற்போது மத்திய கிழக்கு முழுவதுமே ஒரு பதட்டமான சூழலை உண்டாக்கி இருக்கிறது. ஈரான் அமெரிக்காவுக்கு இடையில் எந்த நேரத்திலும் சண்டை மோதல் ஏற்படலாம் என்பது திடமான ஒன்றாக மாறி இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஈரானை பொறுத்தவரையில் சரண்டரா சண்டையா என்கிற இடத்துல அவர்கள் சண்டைக்கு முடிவெடுத்து விட்டார்கள் என்பது ரொம்ப தெளிவான விவகாரமாக மாறி இருக்கிறது. சண்டைக்கு அவங்க தயாராகிட்டாங்க, அதுக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டாங்க, சரண்டர் ஆகிறது இல்லைங்கிறத திட்ட தெளிவாக முடிவெடுத்துட்டாங்கிறத எல்லா நடவடிக்கைகளும் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் கத்தர்ல அமெரிக்காவுடைய ராணுவ தளம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 10,000 பேர் அங்கே இருக்கிறாங்க, அமெரிக்கன் போர்சஸ். அதுதான் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய மிக பிரம்மாண்டமான ராணுவ தளமாக இருக்கிறது. அந்த தளத்தில் இருந்து நிறைய பணியாளர்கள் வெளியேற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு கத்தருடைய உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு தகவல் வெளியிட்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் சண்டை ஏற்பட்டால் முதல் அட்டாக் கத்தருடைய போர்ட்டாகத்தான் இருக்கும். அது ஏற்கனவே ஈரான் தாக்கி இருக்கிறது. எனவே 2வது முறையும் அந்த தாக்குதலை தொடரும் என்கிற காரணத்தினால அங்கிருந்து ஆட்கள் வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான் 15 நாட்களுக்குள்ளாக ஈரான் ஒரு ஒப்பந்தத்தை எட்ட தவறினால் கெட்ட விஷயங்கள் நடக்கும், அதாவது ஈரான் மேல தாக்குதல்கள் நடத்துவோம் என்று கடந்த வியாழக்கிழமை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படையாகவே அவருடைய ஏர்ஃபோர்ஸ் 1 அவருடைய விமானத்தில் நின்று பத்திரிகையாளர்களுக்கு பேசிய காட்சிகளை நம்ம சொல்லியிருந்தோம், அந்த செய்திகளை. அதற்கு இன்றைக்கு ஈரானுடைய அதிபர் மசூத் பெஸக்ஷியன் வெளிப்படையாகவே காட்டமான பதிலடியை கொடுத்திருக்கிறார். அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக அமெரிக்கா தொடர்ந்து எங்களுக்கு அழுத்தம் தருகிறது, இந்த அழுத்தங்களுக்கெல்லாம் நாங்கள் அடிபணிய போவதில்லை, குறிப்பாக எங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கு உச்சகட்ட பதிலடியை நாங்கள் கொடுப்போம் என்று இன்றைக்கு மசூத் பெஸக்ஷியனே வெளிப்படையாக பேசியிருக்கக்கூடிய நிலையை நம்ம அவதானிக்க முடிகிறது. ஏன்னா ஈரான் தன்னுடைய அணுசக்தி திட்டத்தை ராணுவ தாக்குதல்களால் முறியடிக்க முடியாது என்பதில் மிக உறுதியாக இருக்கிறது. இதையெல்லாம் அவங்க எதிர்பார்த்து தானே அதை பண்ணியிருப்பாங்க. 45 ஆண்டுகளாக இந்த வேலையை பண்றான். நம்ம அணு ஆயுதத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம், யுரேனியத்தை செறிவூட்டிக்கிட்டு இருக்கிறோம். திடீரென அமெரிக்கா வந்து தாக்குதல் நடத்த போறேன்னு வந்து நிற்கலாம்.
தாக்குதல் நடத்தினா அவ்வளவு காலம் கட்டி எழுப்பியது நாசமா போச்சுன்னா என்ன பண்றதுங்கிற நிலையில தான் ஏற்கனவே 12 நாள் வாரில் அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல் நடத்தினாலும் போர்டோ அணுமின் நிலையத்துக்கு தாக்குதல் நடத்தி இருந்தாங்க. அதனால சேதம் ஏற்பட்டு இருக்கிறது. ஆனால் அணு தயாரிப்பில் எங்களுடைய எரியூட்டப்பட்ட யுரேனியத்துக்கு எந்த பாதிப்புமே வரல என்று சொல்லி மிக தெளிவாகவே ஈரான் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த அமெரிக்கா போட்ட குண்டு தான் உலகத்திலேயே மிக ஆழமாக போய் தாக்குதல் நடத்தக்கூடிய குண்டு. அந்த குண்டை போட்டு தான் போர்டோ அணுமின் நிலையத்துக்கும் இஸ்ஃபஹான்லையும் தாக்குதல் நடத்தினாங்க. ஆனால் அந்த குண்டு கூட 60 அடி ஆழத்துக்கு தான் போய் தாக்குதல் நடத்தும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஈரானுடைய இந்த அணு செறிவூட்டக்கூடிய யுரேனியத்தை செறிவூட்டக்கூடிய தளம் 80 அடி ஆழத்துக்கு கீழே இருக்கிறது. எனவே அது சேதத்தை உண்டாக்கி இருக்குதே தவிர எங்களுடைய அணு செறிவூட்டலுக்கு எந்த பாதிப்பும் வரவில்லை என்பதை ஈரான் மிக திட்ட தெளிவாக சொல்லுகிற அதே நேரத்தில் மீதான தாக்குதல்கள் சேதங்களை உண்டு பண்ணலாம். ஈரானிய விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பம் அல்லது அறிவை ஒரு காலம் அளிக்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா இந்த அணு தயாரிக்கிற விவகாரத்தை பொறுத்தவரையில் இந்த நாலேஜை ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு கொடுக்காது. அது சட்டவிரோதமாக வச்சிருக்கிறாங்க. பாகிஸ்தான் தனியாக தயாரித்தாங்க, இந்தியா தனியாக தயாரித்தாங்க, நார்த் கொரியா தனியாக தயாரித்தாங்க. எல்லோருமே அவங்க விஞ்ஞானிகள் கஷ்டப்பட்டு தான் அதை கண்டுபிடிச்சு தயாரிக்கிற நிலை இருக்கிறது. அதே மாதிரி ஈரானுடைய அணு விஞ்ஞானிகளுடைய அறிவை கொண்டு அல்லாஹ்வுடைய உதவியால் அவங்க கண்டுபிடிச்ச ஒரு விஷயமாக இது இருக்குது. அதே நேரத்தில் இது ஒரு உயர் தொழில்நுட்பமாகவும் அவர்கள் கருதுகிறார்கள். அப்படி இருக்கும்போது சாதாரணமாக ஒரு ஒப்பந்தத்தினால் இதை இழந்துட்டு போகிறதுக்கு நாங்கள் தயார் இல்லை. நீங்கள் எங்கள் மேலே குண்டு போடலாம், குண்டு போட்டால் சேதம் ஏற்படுமே தவிர எங்களுடைய அறிவையோ தொழில்நுட்பத்தையோ இல்லாதொழிக்க முடியாது என்கிறார் மசூத் பெசக்ஷியன். மேலதிகமாக அவர் சொல்லுகிற இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டால், குண்டு வீச்சுக்கள் மூலம் அழிக்க முடியாத உண்மையான சாதனைகளை நாங்கள் ஈரானுக்குள் உருவாக்கி வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறாரு. அதனால ஒரு அட்டாக் நடந்தால் தான் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியுமே தவிர ஈரானுக்குள்ள என்ன இருக்குங்கிறது அமெரிக்காவுக்கோ இஸ்ரேலுக்கோ தெரியாத விஷயங்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதை தாண்டி ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி பேசுகிற நேரத்தில் என்ன சொல்றாருன்னு கேட்டால், 12 நாள் வாரிலையும் எங்களுடைய அணுத்தளங்கள் ஓரளவுக்கு சேதத்தை உண்டாக்கியதை தவிர வேறு எந்த பாதிப்புகளும் எங்களுக்கு வரவில்லை. உடனடியாக அதை மறுசீரமைக்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க, எங்களிடம் அறிவுகள் இருந்தது, தொழில்நுட்பம் எங்களுடைய அப்படியே நிலைத்திருக்கிறது. எனவே யுத்தத்தின் மூலமாக அடைய தவறியதை தற்போது பேச்சுவார்த்தையினூடாக அடைந்து கொள்வதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் எத்தனிக்கிறது. யுத்தத்திலேயே அடைய முடியாததை நாங்க பேசுகிற டேபிள்ல கொண்டு வந்து வெப்பம் எதிர்பார்த்திராதீங்க அப்படின்னு திட்ட தெளிவா சொல்லிட்டாரு. 12 நாள் வார் நீங்க எதுக்கு நடத்தினீங்க? இந்த அணு திட்டத்தை அழிக்கணும்னு நடத்தினீங்க. அதை நீங்க அழிச்சிருந்தா இப்ப இப்படி ஒரு பிரச்சனைக்கு வந்திருப்பீங்களா? வந்திருக்கவே மாட்டீங்க. எனவே நீங்க அதை அழிக்கல. இப்ப பேச்சுவார்த்தை வந்து அதை அழிக்கிறதுக்கு அதை தந்துருங்க, வெளியே கொண்டு போயிடுவோம்னு சொன்னா யுத்தத்தில் நாங்க சரண்டர் ஆகாதவங்க, பேச்சுவார்த்தையில் சரண்டர் ஆகவே மாட்டோம். அதை தாண்டி எங்க மேல அட்டாக் பண்ண வந்தீங்கன்னா கண்டிப்பாக பதிலடி பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி தெளிவாகவே இன்றைக்கு மசூத் பெசக்ஷியன் ஈரானுடைய அதிபரும் அதே போன்று ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சியும் சொல்லியிருக்கக்கூடிய சூழல்ல ஈரானுடைய ஆன்மீக ஷியா மத குரு தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்களையும் அவருடைய மகன், அவருடைய வாரிசாக இருக்கிற மகனையும் கொள்வதுதான் அடுத்த திட்டமாக அமெரிக்கா பரிசீலிக்கிறது என்கிற தகவல்களை இன்றைக்கு அமெரிக்காவுடைய செய்தி வலைதளமாக இருக்கக்கூடிய ஆக்சியோஸ் வெளியிட்டிருப்பதை அரபுலக செய்திகள் பலவும் எடுத்து சொல்லி இருக்கின்றன. குறிப்பாக ஈரானுடைய அதி உச்ச ஆன்மீக தலைவராக செயல்படுகிற ஆயத்துல்லா அலி ஹாமனி அவங்களை குறிவைத்து அழிச்சிட்டா அந்த ஸ்ட்ரக்சரை உடைச்சிடலாம். ஸ்ட்ரக்சரை உடைச்சிட்டாலே ஈரான கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரலாம். ஆயத்துல்லா அலி ஹாமனி தான் அதை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாரு என்பதுதான் அமெரிக்காவுடைய நம்பிக்கை. அந்த அடிப்படையில் தான் அந்த தாக்குதலுக்கு தயாராகி வருவதாகவும், குறிப்பாக ஈரானுடைய அதி உச்ச தலைவராக இருக்கிற ஆயத்துல்லா அலி ஹாமனி அதே போன்று அவருடைய மகன் முஜ்தபா இந்த 2 பேரையுமே கொள்வதற்கு ஒரு திட்டத்தை அமெரிக்கா தீட்டி இருக்கிறது என்பதுதான் ஆக்சியோஸ் வெளியிடக்கூடிய தகவலாக இருக்கிறது. இப்படியான சூழல்ல ஈரான் என்ன செய்கிறது? தன்னுடைய ஆன்மீக தலைவர் அமெரிக்கா குறிவைக்க பார்க்குது. அப்ப அடுத்த கட்டத்துக்கு ஈரான் என்ன பண்ண பார்க்குது என்பதை பொறுத்தவரை இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் ஈரான் ஈராக்கினுடைய மேற்கு எல்லையில், ஈரான் ஈராக் பார்டரில் ஈராக்கினுடைய மேற்கு எல்லையில் நிறைய ஏவுகணைகளை, பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தற்போது தயார் நிலையில் வைத்திருக்கிறது. அதே போன்று இஸ்ரேலை நோக்கி நிறைய ஏவுகணைகளை தயார் நிலையில் வைத்திருக்கிறது. அதே போன்று தெற்கு வளைகுடா கடற்கரையில் நிறைய ஏவுகணைகள், பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தயார் நிலையில் வைத்திருக்கக்கூடிய ஈரான் அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள், அதே போன்று பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மற்ற இலக்குகள் எல்லாவற்றையும் நோக்கி பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தயார் நிலையில் வைத்திருக்கிறது. இதை
தாண்டி நியூயார்க் டைம்ஸ் சொல்லிட்டு இருக்கக்கூடிய தகவல்கள்ல யுத்தம் என்று வந்தால் முதலில் ஈரான் அமெரிக்காவினுடைய கப்பல்களை நோக்கியும் அதே போன்று வளைகுடாவில் இருக்கக்கூடிய இலக்குகளை நோக்கியும் இஸ்ரேலை நோக்கி கடுமையான தாக்குதல்களை நடத்தும். ஏன்னா ஈரானை பொறுத்தவரை ஈரானுடைய விமானப்படைக்கான பலம்ங்கிறது கம்மி தான். ஏன்னா அவங்கள்ட்ட அதுக்குரிய தொழில்நுட்பங்கள் இல்லை, நிறைய சர்வதேச தடைகளால் அவங்களுக்கு அதை டெவலப் பண்ண முடியலை. அதனால தான் ஆயத்துல்லா அலி காமனியினுடைய ஆலோசனை பிரகாரம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த பேலிஸ்டிக் ஏவுகணைகளை தயாரிக்க ஆரம்பித்தார்கள். ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பலமே என்னன்னு கேட்டால் விமானப்படை அந்த படை அதெல்லாம் தாண்டி அவங்கள்ட்ட இருக்கிற ட்ரோனும் அதே போன்று அவர்களிடம் இருக்கக்கூடிய இந்த பேலிஸ்டிக் ஏவுகணைகளும். அதில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பலம் என்னன்னு கேட்டால் அவங்ககிட்ட எவ்வளவுக்கு நிஜமான ட்ரோன்கள் இருக்கிறதோ அதை விட அதிகமாக டம்மி ட்ரோன்கள் இருக்கிறது. அதையும் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது எதுக்காக பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டா ஒரு தாக்குதல் என்று வருகிற போது முதலாவது அவங்க டம்மி ட்ரோனை தான் அனுப்புறாங்க. அனுப்பினா அங்க இருக்கக்கூடிய அயன் டோம் அல்லது தேட் அதுல இருக்கக்கூடிய ஏவுகணைகளை டம்மி ட்ரோனை வந்து அழிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த ட்ரோன் அழிக்கிறதுனால ஈரானுக்கு எந்த லாஸும் கிடையாது, எந்த நஷ்டமும் கிடையாது. அதை அழிச்சதுக்கு பிறகு ஒரிஜினல் ட்ரோன் போகுது. அதற்கு பிறகு பேலிஸ்டிக் மிசைல்களை அனுப்பி தாக்குதல்களை நடத்துவார்கள். இதுதான் கடந்த காலங்களிலும் அவங்க செஞ்சது. இப்ப இந்த மாதிரி ஏவுகணைகளை பல இடங்களில் குவித்து வைத்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஆயத்துல்லா அலி காமனியை மேற்கோள் காட்டி இன்றைக்கு ஈரானுடைய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி பிரகாரம் ராணுவம் அதே போன்று அரசாங்க தலைமை பதவிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான பதவிகளில் இருக்கிற ஒவ்வொரு பதவிகளுக்கும் 4 நிலை மறு பதவிகளை தற்போது ஆயத்துல்லா அலி காமனி நியமித்திருக்கிறார். இப்ப மசூத் பெசக்ஷியன் இருக்கிறாங்கன்னு சொன்னா இவர் கொல்லப்பட்டார்னா அடுத்து யாரு, அவர் கொல்லப்பட்ட அடுத்து யாரு, அவர் கொல்லப்பட்ட அடுத்து யாரு, அவர் கொல்லப்பட்ட அடுத்து யாரு, இவருக்கு பிறகு 4 பேர் இருக்கிறாங்க. மொத்தம் மசூத் பெசக்ஷியனுடைய பதவியை அடுத்து 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 ஏற்றுக்கொள்வதற்கு பின்னால் 4 பேர் இருப்பார்கள். ஆயத்துல்லா அலி காமனி இருக்கிறார், அவர் கொல்லப்பட்டார்னா அவருக்கு பிறகு யாரு, அவருக்கு பிறகு யாரு, அப்படி 4 பேரை இவருக்கு பிறகு இவர், இவருக்கு பிறகு இவர் என்று சொல்லி 4 கட்டங்களில் ஒவ்வொரு தலைமை பதவிக்கும் பிரதமருக்கு அப்படி, அரச பதவிகளுக்கு அப்படி, ராணுவ தளபதிகளுக்கு அப்படி, கடற்படை தளபதிக்கு அப்படி, விமானப்படை தளபதிக்கு அப்படி, ஏவுகணை ஏவுகிறவங்களுக்கு அப்படி என்று சொல்லி ஒவ்வொரு பதவிகளுக்கும் 4 கட்ட தலைமை பொறுப்புகளை அவர் நியமித்து வைத்திருப்பதாகவும் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டாலோ ஒருத்தரோடு ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணிக்கொள்ள முடியாமல் போனாலோ அல்லது சம்பந்தப்பட்ட நபர் கொல்லப்பட்டாலோ அடுத்த முடிவுகளை அடுத்த கட்டத்தில் இருப்பவர் எடுப்பார். கடுமையான யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஆயத்துல்லா அலி காமனிக்கும் மசூத் பெசக்ஷியனுக்கும் இடையில கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சு. இவரை தொடர்பு கொள்ள முடியலன்னா இவருக்கு அடுத்த இடத்துல இருக்கிறவரை தொடர்பு கொண்டுருவார். இவருக்கு ஆயத்துல்லா அலி காமனியை தொடர்பு கொள்ள முடியலன்னா அடுத்த கட்டத்தில் இருக்கிறவர் தொடர்பு கொள்வார். இப்படி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா முடிவுகள் எடுக்கிற ஒரு சங்கிலியையே அவர் உருவாக்கி இருக்கிறார். இதை கடந்த காலங்களிலே அவங்க இதுக்கு நிகராகத்தான் உருவாக்கி வச்சிருந்தாங்க. ஏன்னா 12 நாள் வாரில் உடனே அட்டாக் நடந்ததோடு அவங்க தேவையான மாற்றீடுகளை செய்து இஸ்ரேலோட படுபயங்கரமான ஒரு யுத்தத்தில் ஈடுபட்ட காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். அதனால தான் இப்படி ஒரு பலே திட்டத்தை அவர் உண்டாக்கி இருக்கக்கூடிய சூழலில் தான் இன்றைக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அனைத்து படைகளையும் பயங்கரவாத பட்டியலில் இணைத்திருக்கிறது ஈரான். ஐரோப்பிய நாடுகளுடைய எல்லா இராணுவத்தையும் கடற்படை, விமானப்படை, அந்த படை, இந்த படை எல்லாத்தையுமே அவங்க மொத்தமாக பயங்கரவாத பட்டியலில் சேர்த்திருக்கிறாங்க. ஏன்னா ஐரோப்பிய யூனியன் ஈரானுடைய IRGC படைப்பிரிவை பயங்கரவாத பட்டியலில் சேர்த்தது. அதற்காகத்தான் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, நாங்க என்னடா பயங்கரவாதி, நீங்க என்னடா பயங்கரவாதின்னு அவங்க ஒரு பட்டியலை போட்டுருக்காங்க. இந்த செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. நமக்கெல்லாம் தெரியும், கடந்த ரமலானுடைய மாதத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு 14 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அல்லாஹ்வினுடைய உதவியால் நீங்கள் செய்த தான தர்மங்கள், ஜகாத் நிதிகளால் அல்ஹம்துலில்லாஹ் 5 குடும்பங்களுக்கான வீடுகள் முழுமையாக கட்டி கொடுக்கப்பட்டு அவர்களுடைய கைகளிலேயே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. இது உங்களோட வீடு. இனி ஃபௌமி வேலை நடக்குதாண்டெல்லாம் பார்க்க ஒரு மடர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க. சரிதானே? உங்களுக்கு எப்படிமா சந்தோஷமா? நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? துவா செய்யுங்க. சரியா? தொழுகை, நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே. அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம். மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும். சரிதானே? இந்த வீடு கட்டி முடிஞ்சதோட நாங்கள் வர்றோம். அவங்களோட மனைவி வந்துட்டாங்க வீட்டுக்கு. கேட்கும்போது என்ன சொன்னாருண்டா, நான் இதுக்குத்தான் நினைப்பேன், அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க, எனவே நாங்கள் இனி சந்தோஷமா இருப்போம். என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாரி
அல்லாஹ் உங்களோட எண்ணங்களை பேசாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களாக அந்த தருணங்கள் இருந்தது. காரணம் என்னன்னா, இஸ்லாத்தை புனிதமிக்க வாழ்க்கை நெறியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அவர்களுடைய வறுமை நிலையை போக்கும் விதமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் மீதமுள்ள 9 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நம்ம ஒட்டுமொத்தமாக கோடிக்கணக்கில் காசை கொண்டு வந்து வச்சு இந்த பணிகளை பண்றது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடிய மக்களுக்கு கன்வே பண்றோம். அந்த மக்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டுதான் இந்த வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த பணிகளுக்காக 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் என்று சின்ன சின்ன தொகைகளை கூட தந்து உதவிய பெருமனது கொண்ட சகோதர சகோதரிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி லட்சங்களில் உதவி செய்த சகோதர சகோதரிகளையும் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அடிப்படையில் நமக்கு அதை தந்து உதவி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் 5 வீடுகள் கம்ப்ளீட்டடாக நம்ம கட்டி கொடுத்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் 4 வீடுகள் கட்டுவதற்குரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. 2 வீடுகளுக்கான அத்திவாரம் போட்டிருக்கிறோம். இந்த அத்திவாரம் தித்வா புயல் வர்றதுக்கு முன்னாடி போட்டது. புயல் வந்ததோடு அந்த புயல் பணிகள் அந்த வேலைகளால் நமக்கு இதெல்லாம் நிறுத்தி இருந்தோம். அதனால தான் நம்ம விளம்பரங்களும் அது தொடர்பாக எங்கேயுமே போடலை. தற்போது புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்றை விட வேகமாக ரமலானிலே தர்மங்களை செய்வார்கள், தான தர்மங்களை அள்ளி கொடுப்பார்கள் என்கிற நபிமொழிகளை சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட நபிமொழி கிரந்தங்களில் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவ்வளவு அதிகமாக ரசூலுல்லாஹ் தான தர்மங்களை செய்து கிடைக்கிறதையெல்லாம் கொடுத்து நன்மைகளை சேகரித்துக் கொள்வார்கள். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல ஜகாத்து பெறுகிற கூட்டத்தினரை பற்றி 8 கூட்டத்தினருக்கு நீங்கள் ஜகாத்து வழங்க முடியும் என்று சொல்லும் போது அதிலே ஒரு கூட்டத்தினராக முஅல்லஃபத்துல் குலூப், இஸ்லாத்தின் பால் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற ஒரு பிரிவினரையும் நமக்கு காட்டி தருகிறான். எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற சகோதரர்களுக்காக ஜகாத்து நிதிகளை கொடுக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. ரமலானுடைய காலத்திலே ஜகாத்துகளை கணக்கு பார்த்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குகிற சகோதரர்கள் இந்த பணிக்காகவும் ஒரு போர்ஷனை ஒதுக்குங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை முன்னால் தெரிகிற நம்முடைய ஹியூமனிஸ்ட் பீப்புள் ஆர்கனைசேஷன் என்கிற ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வைப்பிலிட முடியும். அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த குறித்த அக்கௌண்ட்டுக்கு வைப்பிலிட முடியாது என்று சொல்லுகிற போது அதில் முன்னாடி தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்கு எப்படி நீங்கள் பணம் அனுப்பணும் என்கிற வழிமுறைகளை நம்ம லீகலாக சொல்லித் தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நாமே ஆரம்பித்த பணி நாமே முடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து 1000 ரூபா, 2000 ரூபா, லட்சங்கள் என்று எது நம்மளால் முடியுமோ அதை போட்டு இன்னும் ஒரு 9 வீடுகள் கட்டி முடிக்க வேண்டி இருக்கிறது. இந்த பணியில் அத்தனை பேரும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜகாத்து தான தர்மங்களை ரமலானுடைய காலத்திலே இதற்காக வழங்குங்கள். வாரி வழங்குகிற போது நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உங்களுக்கான அழகான ஒரு வீட்டை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். ஏழை எளிய மக்களுக்காக உழைப்போம், அவர்களுக்காக கொடுப்போம். நாளை மறுமையில் நிரப்பமான கூலிகளை பெற்றுக்கொள்வோம். எனவே